ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு என்ன செய்து காட்ட போண்டா இன்னைக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து தோசை சுட்டு காட்டுறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த கப்பால் எடுக்கிறீங்க அளவு, ஓகேயா? ஏதாவது ஒரு கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்க என்றால் இது வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதுண்டா அதே கப்பால் அளவெடுக்கும். இதை கப்பால் நான் வந்து 2 கப்பு போடுறேன், ஓகே? இதோட 2வது கப்பு, ஓகே? அப்போ இதால் 2வது கப்பு இதுக்கு அளந்து போட்டுட்டு இதுக்குள்ள வந்து 2 கரண்டி வெந்தயம், ஓகே? வெந்தயம் போடுங்க. சரியா? ஓகே, தெரியல வெந்தயம், ஓகே? 2 கரண்டி வெந்தயம் போடுங்க. போட்டுட்டு இதுக்குள்ளேயே போடுங்க, உளுந்துக்கெல்லாம் போட்டுட்டு இதுக்கு பிறகு முட்டை தண்ணி விடுங்க, ஓகே? இதுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி விடுவேன். அதான் விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக தண்ணி விடுறேன். ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு ஒரு 4 மணித்தியாலம் நீங்கள் ஊற வைக்கணும். உளுந்தையும் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கும், ஓகே? அதுக்கப்புறம் நான் வந்து அரைக்கிறத உங்களுக்கு காட்டுறேன், ஓகேயா? பார்த்தீங்களா, ஊற வச்சுட்டேன். இதை ஒரு வடிவாக வந்து கலக்கி போட்டு ஒரு 4 மணித்தியாலம் ஊற வைக்கிறேன், ஓகே? அந்த கலக்குது அம்மு இப்படி கலந்து போட்டு நாங்கள் ஒரு 4 மணித்தியாலம் ஊற வைக்க போகிறோம், ஓகே? ஊற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் நம்ம, ஓகே? எங்களுடைய உளுந்து 4 மணித்தியாலம் ஊறிட்டு, ஓகே? இப்போ பார்த்தீங்களா 4 மணித்தியாலம் ஊறிட்டு இதை நான் வடிவாக கசக்கி கழுவி எடுக்க போகிறேன், ஓகே? கழுவி ஒரு 3-4 தண்ணியில் கழுவி எடுத்துட்டு உங்களுக்கு அடித்து முடியக்க அந்த பதமையாக காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேயா? அடிக்க காட்டுறேன்னா அளவு கடிச்சிங்கன்னா சரி, நல்லா கட்டியாக நல்லா மாவு அடிச்சிங்கன்னா, ஓகே? நாங்கள் வந்து சட்டிக்கெல்லாம் விடுவோமே நம்ம. அது புளிக்க சரியா இப்போ இதுக்குள்ள நாங்கள் விடுறோம். அடுத்தது 2 நாங்கள் ஊற்றுறோம். 2வது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அடிக்கணும். அதான் நல்லபடியாக அடி வரும். பார்த்தீங்களா, அடி வட்டுட்டது வந்து கடைசிமா நாங்கள் வந்து அரைச்சிட்டோம் பட்டை, இப்படியே பிடிச்சிருங்க. அப்படியே தட்டி இப்படி பிடிச்சிருங்க. எல்லாமே நான் வந்து கரைச்சி வச்சுட்டேன். இதே மாதிரி கரைச்சி வச்சுட்டீங்கன்னா 8 மணித்தியாலத்துக்கு பிறகு இப்போ வளர்த்துக்கிட்டமா இருக்குது, அப்படியா? பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டமா இருக்குது. 8 மணித்தியாலத்துக்கு பிறகு வளர்த்துக்கிட்ட வந்துடும், சட்டி ஃபுல்லாக வந்துடும். அதான் புளிக்கிறது, ஓகேயா? நீங்கள் புளிக்கிறதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் அதில் ஈஸ்ட் போடுவோம். நான் என்னோட ஈஸ்ட் இன்னும் நல்லா புளிச்சிடும்.
நீங்கள் குளிர்றானே அப்போ குளிர் நாட்டில் வந்து குளிக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். அதால் வந்து ஈஸ்ட் எல்லாம் பேக்கிங் பவுடர் நம்ம ஈஸ்ட் இல்லை, அதால் பேக்கிங் பவுடர் போட்டிருக்குறேன். அவலத்துக்கு குளிக்க வந்து பார்ப்போம். ஓகே, குளிச்சு சரியாக பொங்கிவேன். மூடி வச்சு உங்களுடைய தோசை இப்போ பார்த்தீங்கன்னா அவளை பொங்கிட்டு பார்த்தீங்களா உங்களுடைய தோசை பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இதுக்கெல்லாம் உப்பு போட போகிறேன், உப்பு மஞ்சள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மஞ்சள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கும். ஓகே, இதை வந்து இப்போ கிளக்க போகிறோம். பார்த்தீங்களா அவளை பொங்கிட்டண்டு இப்படி தோசமாக பொங்கி வரணும். பொங்கி வந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கிளக்குங்க. கீழே விழுத்தா கூடாது தோசை. இப்போ பார்த்தீங்களா அம்மு கிளக்குறா, வழியாக கிளக்கணுமா. பார்த்தீங்களா தோசை மாவெல்லாம் பொங்கி நல்ல வாசமாக இருக்குது. இந்த டைமில் நாங்கள் வந்து தோசை சுடப்போம். சுடைக்க எங்களுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? தோசையா? யாராச்ச தோசை? பார்த்தீங்களா எல்லாம் மடிவா மாவெல்லாம் மடிவா கலந்தெடுத்துட்டேன் நாங்கள். இப்போ பார்த்தீங்களா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு இப்படி இப்படி வரணுமா ஊத்தைக்கு. பார்த்தீங்க பதத்தை இந்த பதத்துக்கு வரணுமா. அப்போ தான் தோசை நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஒரு தண்ணியுமே விடையில 2 அளவாக இருக்குது நாங்கள் விட்ட தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஊத்தேக்க தோசை மாவு பார்த்தீங்களா. ஓகே, நாங்கள் தோசை சுடத்தையா ரெடியாக இருக்கோம். ரெடி ரெடி ரெடி. 2 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை தோசையும் சுட்டு காட்டுறேன். ஓகே, இதோட எண்ணெயை வந்து உருக்கி வச்சிருக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மம்மி ஒரு தோசை ஊற்றிட்டு. ஓகே, இது வந்து வேகட். இதுக்கு மேலால் என்ன செய்ய போகிறோம்னா இந்த நெய் எடுத்து கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். தோசைக்கு நெய் தோசை கீழே வேகும். அக்கா தோசை நான் சுட வந்தா எந்த ரவுடி பேபி என்ன செய்யுது பாருங்க. ரவுடி என்ன செய்யுது பேபி? விளையாடுங்க. ஓகே, எடுக்கிற வழியை பாருங்க. அதில் வைங்க, அதில் போடுங்க. அதுக்குள்ள அப்புறம் நாங்கள் தோசை ஊற்றிட்டோம். இந்த சட்டி என்ன பேருன்னா குழம்ப மாட்டோம். இப்போ அது நாங்கள் வெங்காயம் உடைஞ்சிட்டு அம்மு சுட்ட தோசை. இது 2 தோசை அம்மு. அப்பா அம்மு சுட்ட தோசையா இல்ல பாக்குற மாதிரிதான் இருக்கணும். இது அம்மு சுட்டதா? அம்மு தான் கொஞ்சமா நெய் ஊத்தும். பாத்தீங்களா கொஞ்சமா குறைக்கணும். அதுக்கு ஊத்தியாச்சு. அடுங்க நீ எடுத்து காட்டுங்க. பாருங்க மம்மி எடுக்குது. இந்த சட்டி வந்து முன்னால வந்து கிளம்ப மாட்டேன்றது. ஓகே, சட்டி இப்போ வந்து அதுக்கு மேலே வெங்காயம் உடைஞ்சினான். உங்களோட வீட்டில் சட்டி தோசைக்கல் சட்டி வந்து கிளம்பையிலேண்டா வெங்காயத்தை உடைஞ்சினீங்கண்டா பக்கன்னு கிளம்பி நம்ம இருந்து வெங்காயம் உடைஞ்சி பார்த்தேன் கிளம்பிட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து அடுத்த பக்கம் திருப்பியாச்சு. விளையாடே இப்போ கொஞ்சம் தலைமட்ட பக்கம் திருப்புறோம். நீங்கள் திருப்புங்க. அவன் திருப்புறா அவங்க தோசை என்ன செய்யறான். நல்லான தோசை மற்ற பக்கம் போடுங்க. ஓகே,
ஆளா இவ்வளவு பொங்கு தாண்ட பொங்கு மாதிரி இருக்கு மண்டிதான் இப்ப அந்த தோச்சு பின்னுது பிஞ்சிருக்கணும் ஆடுவது வெண்ணா ஊத்தி அடிப்பேன் இதுக்கு மேல கொஞ்சமா ஊற்றணும் அம்மா தோசை எங்களோட தோசை பார்த்தீங்களா நல்லா புள்ளி வந்து மா வந்து புளிச்சிட்டு இப்போ எடுத்து பார்க்க போகிறோம் எடுத்து பார்க்க போகிறேன் எடுக்குது தோசை பார்த்தீங்கன்னா பின்னாடி திராட்டிட்டாம் தோசை வடிவாக இருக்கு பார்த்தீங்கன்னா அளவா அடுத்த தோசை சுட்டு விட்டுட்டாம் நாங்கள் அடுத்த தோசைக்கு நாங்கள் முட்டை ஊற்றி காட்டுறோமா வளா நெய் போட்டு நாங்கள் நெய்யும் போட்டு முட்டையும் போட்டு காட்டுறோம் ஓகே அடுத்த தோசை இப்போ நாங்கள் வந்து விட்ட தோசையை பொங்கிட்டு புளிச்சிட்டு இப்படி ஓட்டோட்டா வந்தால் புளிச்சிட்டுன்னு அர்த்தம் அவளை ஓட்டோட்டை நம்ம அந்த வேகணும் வைட்டு காட்டுறோமா விட்டு இருக்கிறோம் முட்டை வைக்கலான்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஏன்னாண்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து விட்டுருக்கிறோம்டா இதுக்குள்ள வந்து கொஞ்சம் மிளகு பொடியெல்லாம் போட்டிருக்கிறேன் மிளகு பொடி போட்டிருக்கிறோம் அப்போத்தான் டேஸ்டாக தோசையோட கொஞ்சம் சாப்பிடுங்க வெறும் முட்டையை போட்டால் வடுக்கு மாதிரி இருக்கும் முட்டை தோசை இதான் முட்டை தோசை கொஞ்சம் தேவை முட்டை தோசை வந்து முட்டை வேக காட்டுறேன் என்னுடைய தோசை அழகா இருக்கு பார்த்தீங்களா பாருங்க திருப்பிட்டு நாங்கள் இனி அம்மு எடுத்து அங்கே போடுவா அங்கே பாருங்க அம்மு உப்பா இல்லை வேகட்டுக்குமா பார்த்தீங்கன்னா முட்டை தோசை ரெடி முட்டை தோசை ரெடி விட போகிறோம் மாவு எடுத்துட்டோம் இப்படியே விட்டுட்டு இப்படி சுற்றி விடணும் அக்கா இது வட்டமாக கொண்டுடும் பார்த்தீங்களா இதை கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டீங்கன்னா சரி வட்ட தோசை இதுக்கு மேலே வந்து முட்டை விடுறோம் அக்கா முட்டை விடுறோம் அதுக்கு மேல நெய் விட போறோம் நெய் விடுங்க அம்மா நெய் விடுது அதுக்கு மேல நெய் விடுறது ஓகே ஓகே காணும் நெய் காணும் ஓகே பண்ணிடு அந்த முட்டை வேகட்டுக்கும் ஓகே ஓகேம்மா சரி ஓகே மச்சிட்டாங்க ஐயோ சுத்தம்மா அம்மா பாருங்க கொஞ்சம் நிப்பாட்டக்க நான் வாகட்டேன் முட்டை வாகட்டேன் எடுக்க போறீங்களா சரி ஒரு தோசை ஆசைப்பட்டேன் ஓகே அம்மா ஆசைப்படுறா திருப்புறாண்டு
பார்ப்போம் திருப்புறோம் அது விளங்குமா? நாங்கள் இப்போ திருப்பா போகிறோம் ஐயோ கிளிக்கலாம் அந்த பேஞ்சு போயிடும். கிளியுமா? இதை வந்து வடிவா திருப்பணும் இப்படி கிளிக்கூடாது. இந்த பின்னா இப்ப திருப்பிட்டு இப்படி திருப்பி விடணும் அக்கா ஓகேம்மா. அதை திருப்பிட்டோம் ஆட்டக்கூட வீடியோ ஆட்டாக திருப்பி ஆச்சுது பார்த்தீங்களா இது வரையா இருக்கு இனி அம்மா கொஞ்சம் எடுப்போம் ஓகே. இனி வந்து செய்து போட்டு இந்த கரண்டியால் ஒரு வட்டை கரண்டி எடுத்துட்டு இதை நல்லா அப்படி விட்டுட்டு பிடிக்கிறீங்களா ஆட்டக்கூட வீடியோ எப்படி அழகா இருக்குது அப்படியே நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க உங்களை இந்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் விச்சி பாய் பாய்